ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 24. ஹே மாதவா மதுசூதனா மனமோகனா முரளீதரா ஜனார்தனா ராதாலோலனா கோபாலனா கோபிலோலனா கோபாலனா கோபிலோலனா ஹே மாதவா மதுசூதனா முரளீதரா மனமோகனா மனமோகனா முரளீதரா. கீழ்ப்பாசுரத்தில் என்ன பண்ணா? ஆண்டாள் எம்பெருமானுக்கு, கண்ணன் எம்பெருமானுக்கு இன்னின்னபடி வர வேணும், இன்னின்னபடி வந்து அருள வேண்டும், பள்ளிக்கட்டிலிருந்து சீரிய சிங்காசனத்திலே உன் நடையழகை காட்டிக்கொண்டே நடந்து வந்து அமர வேண்டும் அப்படின்னு கையோலை எழுதி கொடுக்குறா. எம்பெருமான் என்ன சொல்கிறானா? கண்ணன் எம்பெருமான் பவ்யமா, ஆகா ஆண்டாள் நாச்சியார் ஆகட்டும், அப்படியே தலை கட்டி தருவோம், இப்போ என்ன செய்யணும், என்ன கட்டளை, நடக்கணும், அவ்வளோதானே, அதோ நடக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சயன கிரகத்திலேருந்து வெளியில் வந்து 4 அடி நடக்கிறானா. ஐயோங்கிறாளாம் ஆண்டாள். என்னாச்சு ஆண்டாள், ஏன் ஐயோ சொல்கிற அப்படின்னு கேட்குறானா கண்ணன் எம்பெருமான். எம்பெருமான நடந்து பார்க்கணும், உன்னுடைய நடை அழகை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் அவன் நடந்தவாறு என்ன சொல்கிறாளாம்? அடிச்சோதி நீ நின்ற தாமரையா எலர்ந்தரோ. எப்படிப்பட்ட திருவடி இந்த எம்பெருமானுடைய திருவடி! மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன. அடடடடா, இப்படிப்பட்ட திருவடியை நான் நடக்க வச்சுட்டேனே அப்படின்னு பல்லாண்டு பாடுறாளாம். என்ன தெரியாமல் பண்ணிட்டேன், உன்னை நடக்க வச்சுட்டேனே எம்பெருமானே, மன்னிச்சுக்கோ, நான் உனக்கு பல்லாண்டு பாட போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அன்று இவ்வுலகம் உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். எப்போவுமே பரப்பதன் குஞ்சு தவழுமோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா? யார் தகப்பனார் எப்படிப்பட்டவர்? திருத்தந்தையாரான பெரியாழ்வார் எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடினவர். அப்போ அவருடைய திருக்குமாரத்தி எப்படி இருப்பா? இவளும் பல்லாண்டு பாடுறாளாம். அப்பா, அன்னைக்கு நீ ஒரு உலகத்தை அளந்தாயே, இப்படி ஒரு 4 அடி நீ நடந்ததுக்கே எங்களுக்கு தாங்க முடியலையே, உன்னுடைய பாதங்கள் திருப்பாதங்கள்லாம் திருவடியினுடைய உள்பக்கம் செவந்து போயிடுத்தே கண்ணா. அன்னைக்கு நீ காடு மேடெல்லாம் அளந்தாயே, அந்த திருவடி எப்படி முள்ளு குத்திருக்குமோ, கல் குத்திருக்குமோ, எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம், எப்படி நோவுப்பட்டிருக்கோம். இந்த மகாபலி என்ன பண்ணா? தானபலம் கடைச்சுட்டுன்னு சௌக்கியமாயிருந்தான். இந்திரன் என்ன பண்ணா? ராஜ்யம் கிடச்சுட்டு இழந்த ராஜ்யத்தை திருப்பி வாங்கி கொடுத்துட்டான் எம்பெருமான் அப்படின்னு ஒரு நன்றி சொல்ல கூட தோணலை அவனுக்கு. அவன் ராஜ்யத்தை வாங்கிட்டு போயிட்டான். இந்த விந்தியாவளி என்ன பண்ணாலாம்? மகாபலியுடைய பத்தினி நடக்கிற கூத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாலாம். விந்தியாவளி கூத்து கண்டிருந்தாள். இத்தனை பேரும் எல்லாரும் அவ காரியத்தை பார்த்தாலே ஒழிய இந்த திருவடிகளுக்கு யாராவது மங்களாசாசனம் பண்ணாலோ அந்த குறை தீர நான் பல்லாண்டு பாடுகிறேன், அன்றைய உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி அப்படின்னோடனே ஆண்டாளுக்கு அடுத்த ஞாபகம் வந்துதான். நின்ன இடத்திலேயே திருவடியால் அளந்தான். இதுக்கே நான் மனசு கஷ்டப்பட்டேனே, எப்படி எப்படி நடந்தாயம் ராமாவோ அப்படின்னு எல்லாரும் ஆழ்வார்கள்லாம் வயிறு பிடிக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் நடந்தான். வனவாசத்தில் எம்பெருமான் சிங்கிபேரபுரம், அதுக்கப்புறம் தண்டகாரண்யம், அப்புறம் பஞ்சவடி, எங்கள் கிஷ்கிந்த, அப்புறம் சேது சமுத்திரம் கிட்ட கரை, அப்புறம் இலங்கை, எத்தனை இடத்துல அந்த திருப்பாதம் நடந்தது. புலியை போய் அதனோட குகையிலேயே சந்திச்சானே எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியை அவதாரம் பண்ணி. அடடா, அவனுக்கு ஒரு பல்லாண்டு பாட வேண்டாமோ?
எப்படி என்ன பண்ணாவன்? சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய். என்ன பண்ணான்? கபந்தன் காலிலே விழுந்து குரங்கின் காலிலே விழுந்து சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணி லங்கை ஏறி பல நாள் தேடிய திருடன் அகப்பட்டவாறே ஓர் அம்பாலே கொல்லாதே இன்று போய் நாளை வா என்ற மகா குணத்தை என் சொல்லி மறப்பனோ? கச்சானு ஜானாமி இன்று போய் நாளை வா. இவ்வளோ நாள் யாருக்காக காத்துட்டு இருந்தானோ அந்த விரோதி கண்ணது தாப்பில் நிற்கிறான். முதல்ல என்ன பண்ணுறான்? அவனுடைய தேரை அழித்து மாவை அழித்து கிரீடத்தெல்லாம் கீழே தள்ளி விடுறான். ஒரே அம்பால் அவனை போட்டு தள்ள வேண்டியதானா? பண்ணலையா? என்ன பண்ணானா? இன்று போய் நாளை வா அப்படின்னானா. அப்போ கூட எம்பெருமான் என்ன நினச்சானா? இப்போ கூட ஒன்றும் தாமதமாகலை, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு பிராட்டியை ஒப்படைச்சிட்டு சரணாகதி பண்ணான்னா இந்த போரே வேண்டாமே, நிறுத்தி இல்லாமே ராவணனுக்கு சரணாகதனா நம்ம ரட்சணத்தை கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டானா. இப்படி சரணாகதின்னு வந்து நம்ம காலில் விழுந்துட்டான்னா போருமே, இந்த போரையே விட்டுடலாமே அப்படின்னு நினச்சிட்டு இன்று போய் போருக்கு நாளை வா என்றானே. இப்படிப்பட்ட மகாகுணத்தை நான் என்ன சொல்லுவேன்? அந்த மிடுக்க என்ன சொல்லுவேன்? சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த ராமபிரான் தன்னுடைய வீரத்தை காமிச்சது ஒரு பக்கம், மிடுக்க காமிச்சானே இன்று போய் நாளை வான்னு. விரோதி கைப்பட்ட அளவிலே அவனை முடிக்காமல் கச்சானு ஜானாமின்னு சொன்னானே, அந்த மிடுக்குக்கு ஒரு பல்லாண்டு. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இந்த ராமனாவது பரவாயில்ல, முதல்ல அந்த தாடகை வதம் பண்ணும்போது ராமனுக்கு 15.5 வயசு ஆயிடுத்து. ஆனால் பச்சை குழந்தை எங்கள் கண்ணன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு ஒரே தீம்புகள் தான். இந்த கம்சன் எல்லா இடத்துலையும் எந்த உருவில் வந்து எந்த அரக்கன் வருவான்னு தெரியாது, அப்படி ஒவ்வொருத்தனையாக அனுப்பிச்சுட்டு இருந்தான் கண்ணனை கொள்றதுக்காக. என் கண்ணன் ரொம்ப பாவம் இல்லையா? எடுப்பார் கைப்பிள்ளையான கிருஷ்ணனை நினச்சிட்டு வயிறு பிடிக்கிறாளாம். யசோதை என்ன சொல்கிறா? என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார் அங்கனம் ஆவார்களே. என் பிள்ளைக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாளோ அவளுக்கே எல்லா கெடுதலும் வந்துடும் அப்படின்னு யசோதை பாவனையில் பெரியாழ்வார் பேசுகிறார் இல்லையா? அவருடைய திருக்குமார்த்தி எப்படி பேசுவா? பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வா, பொன்றச்சகடம் உதைத்தாய். 6 மாத குழந்தை கண்ணா, உன்னை தொட்டிலில் போட்டு உனக்கு எதுவும் திருஷ்டி தோஷம் படக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒரு வண்டி சக்கரத்தை வச்சுட்டு போனார் உன் திருத்தந்தையான நந்தகோபர். அதுக்குள்ள சகடாசுரன்னு ஒரு அரக்கன் ஒளிஞ்சுன்னு இருக்கான். நீ என்ன பண்ண தெரியுமோ? உன்னுடைய குஞ்சு பிஞ்சு திருவடி 2த்தையும் தூக்கி பாலுக்கு பசிக்கு அழற குழந்த மாதிரி அழுது காலால் உன்னுடைய திருவடியால் விட்டபார் ஒரு உத. அந்த சகடம் சட 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 சடன்னு முறிஞ்சு விழுந்துது. அந்த வண்டி சக்கரத்தெலாம் அப்படியே தூளாகி அந்த தூள் எங்கே போனதுன்னு தெரியாமல் போயிடுத்து. என்ன தெரியுமா நீ நினச்சிட்ட? இப்படி நம்மளுக்கு வந்துட்டே இருப்பா, ஒவ்வொரு அரக்கனாக அனுப்பிச்சுட்டே இருப்பான் அந்த கம்சமாமா. இந்த பூதனையை அவளுடைய சரீரம் நிஜ சரீரம் வெளிப்பட்ட உடனே அதை போட்டு பாதி துண்டாக ஆக்கி வெட்டி இவ சம்ஸ்காரம் பண்ணாலே அந்த கஷ்டம் இனிமேல் நான் அம்மா அப்பாவுக்கு வரக்கூடாதுன்னு நேராக வைகுண்டத்தில் கொண்டு போய் தள்ளிட்டானா. ஏன்னா எம்பெருமானே உன்னுடைய திருவடி எப்பயுமே ரக்ஷணம் தான் பண்ணும், அது யாரையும் வதம் பண்ணாது இல்லையா? அதனால் சகடாசுரனை என்ன பண்ண நீ? அதை பொடியாக வண்டி சக்கரமே தூளாகி எல்லாம் வைகுண்டத்துக்கே போயிடுதான். பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. இது கூட பரவாயில்ல, ஒரே நேரத்தில் 2 அர்ச்சனன் வந்தானே. அதில் ஒத்த என்ன பண்ணான்? கண்ணுக்குட்டியாக இருந்தான். இன்னொருத்தன் இந்த விளாம்பழம் மரத்தில் அப்படியே கொத்தா விளாம்பழம் தொங்குறதான். கோபா பசங்களோட விளையாட போயிருக்கான். எம்பெருமான் பார்த்துட்டானா, இந்த ஒரு அரக்கனை எடுத்து இன்னொரு அரக்கன் மேலே எரிஞ்சானா. கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. கையால் தானே எரிஞ்சான், எதுக்கு கடலுக்கு பல்லாண்டு பாடுறாளாம். அந்த கண்ணுக்குட்டி வடிவில் இருந்த அரக்கனை தூக்கி பின்னாடியால் அப்படியே குறிப்பாத்து எரியணும் இல்லையா மேலே, அதுக்காக திருக்கால்களால் குறிப்பாத்து ஓடி வந்தானா, பாங்காக வச்சுட்டானா அதை. அதனால கடல் போற்றி அந்த அந்த விளாம்பழத்தை பார்த்து அடித்தானா. ஒரே நேரத்தில் 2 அரக்கனும் போய் சேர்ந்தாலாம். ஒருவேளை இந்த 2 அரக்கனுக்கும் ஒன்றும் ஆகாமல் அவா 2 பேரும் வந்து உண்மையிலே விழுந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் கண்ணா அப்படின்னு வயிறு பிடிக்கிறாளாம். ஆண்டாள் கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. இதெல்லாம் பரவாயில்ல, பிரதிகூலர்கள் கம்சன் அனுப்பிச்சவாலாம் வந்தால் இந்த மாதிரி வேறு ரூபத்தில் திருநாவர்த்தனா பக அசுரனா அக அசுரனா எல்லாரும் வந்தால்
ஆனால் அனுகூலர்கள்னு பேரை வச்சுருக்காள் இந்த தேவர்கள். அந்த தேவேந்திரன் என்ன பண்ணால் மழை தனக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுக்கல, அந்த பூஜையை நடத்தலை ஆயர்கள்னு கோச்சுண்டு மழையை அப்படியே கொட்டினானே, அவன் மேலே நீ கோச்சுண்டியோ. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. எப்படிப்பட்ட குணமப்பா அது. அவன் தன்னுடைய பசிக்கு உணவு வரல, அதுக்காக தானே கோச்சுட்டு மழையை கொடுத்தான். அந்த மழை எப்படி என்னாலும் பெய்யட்டும். கல் எடுத்து கல் மாறி காத்தா என்னும். கல்லெடுத்து கல் மாறி கல் மழை மாதிரி பெய்யறதான், மழை விடாமல் சம்பர்த்த மேகங்களை ஏவி விட்டானே. 7 நாள் தொடர்ந்து ஒரு 7 வயசு குழந்தை கோவர்தன மலையை அப்படியே தலைகீழே திருப்பி பிடிச்சி ஒரு சின்ன ஜந்துக்கு ஒரு எறும்பு கூட அந்த மழை தண்ணீரால் ஒரு ஆபத்தும் வராமல் அத்தனை பேரையும் ரட்சணம் பண்ணாயே. ஆனால் இந்திரன் நீ நினச்சிருந்தா அவனுடைய சங்கல்பத்தால் இந்திரனுடைய தலையை சீவிருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணலை. அவனுடைய அகங்காரத்தை மட்டும்தான் அழிச்சா. அதனால் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. இந்த கோவர்தனோதாரணம் முடிஞ்ச உடனே இந்த கோப பசங்கள்லாம் வந்து கேட்குறதா, நீ யாருடா கண்ணா, நீ யாருடா, என்னவோ நீ யக்ஷனா கந்தர்வனா தேவனா, நீ யார், எப்படி உன்னால் மலையை 7 நாள் பிடிச்சிக்க முடிஞ்சது தொடர்ந்துன்னு கேட்டவொடனே என்ன சொல்கிறான், அகம்போ பாந்தவோ ஜாத்தகா, நான் உங்களில் ஒருவன், இப்படி நினச்சேன்னா உங்களோட விளையாட வரேன்டா, இல்லைன்னா வரலடானா அப்படின்னு கோச்சுண்டு சர்வசாதாரணமாக சுலபனா சௌஷீல்யனா பழகினாயே. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. இப்படி போற்றி போற்றின்னு பாடிகிட்டே இருந்தாலே திடீர்னு பயம் வந்துவிடுதான். இப்படி எம்பெருமானோட வீர தீர செயல்களெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேனே, அவனோட கல்யாண குணங்களெல்லாம், இதனால ஏதாவது கண்ணச்சில் பற்றுமோ அவனுக்குன்னு உடனே ஆயுதத்து பக்கத்தில் கண்ணை திருப்பிட்டாலும் ஆண்டாள். சக்கரவர்த்தி கையில் வில்லு வச்சிருந்த மாதிரி சக்கரவர்த்தி திருமகனான ராமனும் கையில் வில்லு வச்சிருந்தார் இல்லையா, அதே மாதிரி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரனான எம்பெருமான் கையில் வேல் வச்சுருந்தானா. அதனால் அந்த வேலுக்கு பல்லாண்டு. எம்பெருமானோடைய திருக்கையில் வேலை பார்த்த உடனேயே எதிரிகள்லாம் என்ன பண்ணுவாளாம், காப்சிப்புன்னு போயிடுவாளாம். ஏன்னா அந்த வேலே அவளை முடிக்கிற மாதிரி பார்க்குமா. அந்த வேலை எம்பெருமான் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டைலே அப்படி அழகே அப்படி இருக்குமா. இப்படி எடுத்த வாழை பார்க்குற வாழை விரலை வைக்குமா. கெட்ட எண்ணத்தோட யார் பார்த்தாலும் விரலை வைக்கின்ற வேல் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு வரிசையாக போற்றி பாடிண்டே வந்தா. பாடிட்டு என்ன சொன்னாலாம், இதோட முடியல, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், என்று 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 இப்படி உனக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடிண்டே இருப்போம் நாங்கள். என்று 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 உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். நேத்திக்கு வரல, நாளைக்கு வருவோமா என்னன்னு தெரியாது, ஊர் பெரியவாள்லாம் எங்களை என்ன பண்ணுவான்னு தெரியாது, இன்றைக்கி வந்திருக்கோம் கண்ணா, நீ எங்கள் மேலே இரக்கம் கொள்ள வேண்டும். நாங்கள் இவ்வளோ என்ன பண்ணினாலும் எந்த காரியமும் நீ இறங்கினால் நீ தயை பண்ணால் தானே நடக்கும். எம்பெருமானுக்கு இவாளை பார்த்து இறங்கிறதும் எம்பெருமானுக்கு என்ன வருமோ என்று இவா வயிறு பிடிக்கிறதும் அவளுடைய ஸ்வபாவம் சொரூபமாக. இப்படி திருப்பாவை அனுபவித்தோம். அடுத்தது திருவாய்மொழி அனுபவம். திருவாய்மொழியில் சுவாமி நம்மாழ்வாரும் அனுபவிக்கிறார். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, அடியை 3 இறந்தவாறும் அங்கே நின்று ஆழ்கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நொடியும் அறவை கேட்குந்தொரும் என் நெஞ்சம் நின்றனக்கே கரைந்துருகும் கொடிய வல்வினையேன் உன்னை என்று கொள் கூடுவதே. அடியை 3 இறந்தவாறும் 3 அடிதான் அந்த மகாபலிகிட்ட கேட்ட, என்னப்பா என்ன பண்ண நீ, வாமனனாய் வந்து அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ண, குட்டி திருவடி பிஞ்சு திருவடியால் ஆழ்கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட 2 அடியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 3ஆவது அடியை எங்கே வைக்கணும்னு கேட்டியேப்பா. இந்த உன்னுடைய திருவிக்ரமாவதாரத்தில் நீ பண்ண லீலையை நினச்சி என் மனசு அப்படியே உருகி போகிறதுப்பா. என் நெஞ்சம் நின்றனக்கே கரைந்துருகும், நின்றனக்கே என் நெஞ்சம் கரைந்துருகும் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. அடுத்தது சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. திருவன்வண்டூர்னு ஒரு திவ்ய தேசமாக, அந்த திவ்ய தேசத்துக்கு அந்த எம்பெருமானுக்கு தூது அனுப்புகிறா வண்டுகளை. பராங்குச நாயகியாக இருக்கிற நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில், வண்டுகளே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி அனுப்புகிறேன், என்ன தெரியுமா, போய் நீங்கள் சொல்லணும், மாறில் பேரரக்கன் மதில் நீரழ செற்றுகந்த ஏறு சேவகனாருக்கு என்னையும் உழல் என்மீன்களே. ஏறு சேவகனாருக்கு யார் தெரியுமா அங்கே இருக்கிறவன், மாறில் பேரரக்கன் மதில் நீரழ செற்றுகந்த, தனக்கு யாருமே நேரோவார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானே அந்த ராவணேஸ்வரன். அவனுடைய ஊர் இருக்கே இலங்கை, தென்னிலங்கை, அழகான ஊர், அதில் ஒரு மதில் கூட இல்லையா மிச்சம்.
ஒரு குட்டி சவர் கூட இல்லாமல் பொடி பொடியாக ஆக்கினானே அந்த ஏறு சேவகனாருக்கு, அப்படிப்பட்ட மிடுக்கையுடைய ராமபிரானுக்கு நானும் ஒரு ஜீவன் இருக்கேன் இங்கேன்னு போய் சொல்லுங்கப்பா. என்னையும் உழல் என்மீன்களே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய். சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் பண்ண லீலைகள்லாம் நினச்சி பார்க்குறாளாம். பேச்சு முளையுண்ட லீலையை நினச்சி பார்க்குறாராம். இந்த சகடாசுரனை எப்படி அழிச்சான்னு நினச்சி பார்க்குறாளாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு யசோதை ஏதாவது இவன் நெய் சாப்பிட்டான், பால் சாப்பிட்டான், வெண்ணெய் சாப்பிட்டான்னு யாராவது வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவன் பக்கம் என்னென்னே கேட்க மாட்டாளாம் நியாயத்தை. உடனே ஒரு குச்சியை எடுத்துருவாளாம் கையில். அம்மா நான் பண்ணலம்மா, நான் அப்படிலாம் பண்ணுவேனாமா அப்படின்னு கண்ணில் நீர் சொரிய நீ நிற்கிற காட்சி, இந்த லீலையெல்லாம் நினச்சி எனக்கு அப்படியே நெஞ்சம் உருகி போய்டுறதுன்றேர் ஆழ்வார். பெய்யும் பூங்கொழில் பேச்சு முளையுண்ட பிள்ளை தேற்றமும் பேர்ந்தோர் சாடிரச் செய்ய பாதமொன்னால் செய்த நின் சிறு சேவகமும் நெய்யுன் வார்த்தையுள் அன்னை கோள்கொள்ள உன் செந்தாமரை கண்கள் நீர்மல்க பையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. அடுத்தது குண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்த இந்திரனை எம்பெருமான் நினச்சா சங்கல்பத்தாலேயே என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். சத்திய சங்கல்பம் இல்லையா? அந்த கோப பசங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணித்து? எம்பெருமான் என்ன சொன்னான்? நமக்கு நிறையா சாப்பாட்டுக்கு தேவையான பால் பசுமால் பாலெல்லாம் வந்து பசுக்கள் கொடுக்கறது, பசுக்களுக்கு வேணுங்கிற புல்லை கொடுக்கறது இந்த கோவர்தன மலை தான். அதனால் நம்மளை யார் ரட்சிக்கிறாளோ அவளுக்கு தான் நம்ம பூஜையெல்லாம் பண்ணணும். இந்திர பூஜை, இந்திரன் மழை கொடுக்கறது அவனுடைய கடமை, இந்த மலைக்கு தான். அதனால் நம்ம எல்லா பூஜையும் பண்ணணும்னு இந்திரனுக்கு எடுக்கிற விழாவில் இந்திர விழாவை மாற்றி கோவர்தன விழாவை மாற்றி விட்டுட்டானா. இந்திர விழாவாக நடந்துட்டு இருந்தது. அதனால் ஒரே கோவமாக இந்திரனுக்கு என்ன பண்ணானா, சம்வர்த்தக மேகங்களை விட்டு அப்படியே கட்டியாக மழை பெய்யறதான், விடாமல் மழை பெய்யறதான். காத்தால எது, மத்தியானம் எது, சாயங்காலம் எதுன்னு தெரியலையா, எல்லாம் ஓடி வந்தாலாம். நின் சரணே சரண் அப்படின்னு எல்லாரும் வந்து எம்பெருமான் கண்ணபிரான்ட்ட கை கூப்பினாலாம். கண்ணா ஒன்றும் தெரியலையே, ராத்திரி தெரியல, பகல் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி மழை கொட்டுறதேன்னாலாம். பசுக்கள் எல்லாம் கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டு எம்பெருமானை பார்த்து தான் எல்லாரும் என் பின்னாடி வாங்கோன்னானா. என்ன பண்ணானா, இந்த கோவர்தன மலைக்கு தானே நீங்கள் படையல் பட்டேல், அந்த கோவர்தன மலையை உங்களை ரட்சிக்கும்னு அந்த மலையை அப்படியே திருப்பி தலைகீழ பிடிச்சிருந்தானா. எல்லாரும் இதுக்கு அடியில் வாங்குவோன்னு சொன்னானா. அவாவா வடாம் போட்டுன்னு இருந்தாலாம், விளையாடின்னு இருந்தாலாம். கண்ணனையே பார்த்து ரசித்த கோப பொண்ணுங்கள்லாம், கண்ணனையே பார்த்துருந்தாலாம். கோப கன்னிகைகள்லாம், குரங்குகள்லாம் அதோட குட்டியை தாளாட்டின்னு இருந்துதான். முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணியிருந்தாலாம். எந்த காரியமும் நிற்கலையாம். அந்த மேகத்தில் ஸ்டாக்கு தீர்ற வரைக்கும் மழை பொழிஞ்சு பார்த்தானா இந்திரன். கடைசியில் என்ன பண்ணானா, அகங்காரமெல்லாம் ஒழிஞ்சு காமதேனுவை முன்னாடி அனுப்பிச்சானா. கண்ணன்ட்ட மன்னிப்பு வாங்கிக்கிறதுக்கு முதல்ல காமதேனுவை அனுப்பிச்சிட்டு அப்புறம் பின்னாடி வந்து சரணாகதி பண்ணானா. மன்னிக்கணும்னானா. அப்போ எம்பெருமான் என்ன சொன்னானா, பா இந்திரா, உனக்கு பசி, உன்னுடைய உணவு வரலன்றதுக்காக நீ அப்படி பண்ணின, இதில் உன்னுடைய தப்பு எதுவும் இல்லை, அகங்காரமெல்லாம் ஒழிந்து வந்தாயே சந்தோஷம்னு சொன்னானா. கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சானா இந்திரன். அப்போ கூட உபேந்திரன்னு பேர் கொடுத்தான். உபேந்திரன் அப்படின்னு சொன்னோடனே எந்த திருநாமம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ஏற்றுண்டானா. இப்படிப்பட்ட குணத்தை அறிவுடையவா, ஞானமுடையவா எல்லாரும் அவசியமாக நினச்சி இந்த குணத்தை எல்லாரும் கற்றுக்கணுங்கிறார் ஆழ்வார். எம்பெருமானுடைய இந்த குணத்தை நம்ம நினச்சி உருகிறது மட்டும் இல்லையா, இதை நினச்சி நம்மளுக்குள்ளேயும் இந்த குணங்கள் எல்லாம் வளர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறார். வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கமின்றியே நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே. அடுத்தது என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வார் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். என்றென்றும் சேவகமே போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போகிறோம், எந்த குறையும் கிடையாது. எம்பெருமானை இப்படி மங்களாசாசனம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, வைகுண்டத்துலேருந்தே செங்கோலை வச்சுட்டு எல்லா உலகத்தையும் ஆள்கின்றவன். அவனை போற்றி போற்றின்னு நம்ம கைகளை கூப்பி சொல்மாலைகள் சொன்னால் எந்த குறையும் இல்லையே. வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்றே கைகளாரத் தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார் எம்பெருமான. இதில் இன்னொரு விதமாகவும் ரசிப்பா சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியை முதல்ல தொடங்கும் பொழுது உயர்வர உயர்நலம் உடையவன் எம்பெருமானுடைய மேன்மையை பற்றி சொல்கிறார். அவன்தான் சர்வஸ்மாத் பரன், மேன்மையுடையவன், உயர்வு அற உயர் நலம் உடையவன் எவன்,
இப்படியெல்லாம் அனுபவிக்கிறார். உடனே என்ன பண்ணுறார், சம்சாரிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார். நீங்கள்லாம் வாங்கோ, உங்களுடைய மமகாரம் அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானே சரண்டு பற்றுங்கோள், அவனுடைய ஒடுங்கிடுங்கோ எல்லாரும், அடங்கெடில் சம்பத்து அடங்குக உள்ளே அப்படின்னு. யார்கிட்ட ஒடுங்கணும் அடங்கணும்னு கேட்குறா. அவன் புகழ் நாரணன் தின்கடல் சேரே அப்படின்னு உடனே சம்சாரிகள்லாம் கேட்குறா. அவன் ரொம்ப பெரியவனாச்சே, நாங்கள் போய் எப்படி அவனுடைய திருவடிகளை பற்றுவது, நாராயணன்னு சொல்கிறேலே அப்படின்னு உடனே ஆழ்வார் சொல்கிறாராம். அவன் நாராயணன் தான், இருந்தாலும் கிருஷ்ணனா வந்து அவதாரம் பண்ணானே, என்ன பண்ணினான் அவன், ஆட்சியர்கள்லாம் அடி வாங்கி மொத்து வாங்கி கில்லு வாங்கி அவ ஏதாவது கயதை போட்டு கட்டினாலும் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தானே. பத்துடை அடியவர்க்கு எளியவன், அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், அவனுடைய திருவடிகளை பற்றலாம் அப்படின்னு சொல்லி முடித்தார். அடுத்த 10 இவ்வளோ எளிமையாக இருக்கானே, இவ்வளோ எளிமையாக இருக்கானே, எத்திரம் 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 உரல் இனோடு இணைந்திருந்து எங்கிய எளிவேன் அப்படியே மயக்கமாயிட்டாராம் ஆழ்வார். 6 மாதம் இந்த மாதிரி மயக்கத்தில் இருந்தவர் அந்த சௌசீல்யத்தையும் சௌலபியத்தையும் நினச்சி எழுந்து உட்காந்தாராம். இப்படிப்பட்ட எளிமை சௌலபியம், இப்படிப்பட்ட சௌலபியமாக நினச்சி எப்படி அவனோட மேன்மையை பற்றி முதல்ல தொடங்கும்போது பேசினாரோ, அடுத்த 4ஆம் பத்தில் ஒரு முதல் திருவாய்மொழியோட 4வது பத்தில் ஆஞ்சிரைய மடனாராய் அப்படின்னு என்ன பண்ணுறார், தானே ஒரு நாயகியா மாதிரி அவனை தூது விடுறார். உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நீயும் முன் அஞ்சிரைய சேவமாய் ஆவாவென்றனக்கருளி அஞ்சிரை புல் சிறையுள் வைப்புண்டால் என் செய்யுமோ அஞ்சிரைய மடனாராய் அப்படின்னு நாரையெல்லாம் தூது விட ஆரம்பிச்சிட்டார். உருகி போயிடுத்தான் எம்பெருமான். பரதத்துவம் அவன் மேன்மையுடையவன்றதெல்லாம் மறந்து போயிடுத்தான். அவனுடைய எளிமையை பார்த்த உடனே தானே நாயிகா பாவத்தை அடைஞ்சு எம்பெருமானை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலன்றாரான். எப்படி ஆண்டாள் அவனுடைய மேன்மை அவன் எம்பெருமான்னு தெரிஞ்சும் ஐயோ உனக்கு பல்லாண்டு பாடணுமேன்னு பாடினாலோ, அதே மாதிரி ஆழ்வாரும் நாயிகா பாவத்தை அடைஞ்சு உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலையேன்ற பாவத்தை அடைஞ்சிட்டாராம். அப்படிப்பட்ட சௌலபியம் எம்பெருமானுடைய சௌலபியம் அப்படின்னு இந்த கோணத்துலையும் ரசிப்பா பெரியவாள்லாம். இப்படி 24வது திருப்பாவை பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 25வது திருப்பாவையோட திருவாய்மொழி பாசுரங்களையும் அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே, ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் 4ஐயும் அருளிய என் தெய்வமே, ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.